ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி பிப்ரவரி 25 நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25,600 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய இண்டிகேட்டரில் கால்லையும் போட்டில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டிலே பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:14 ரிட்டன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கே வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ஸ்கேல்பிங் முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம். வேறு எதுவும் அதுக்கப்புறமேட்டு எதுவும் என்ட்ரி வரல. இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான், அந்த என்ட்ரி நமக்கு ஸ்கேல்பிங் டன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து 1 மினிட் புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒன் மினிட் புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்து ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எது இல்லை 1 மினிட்ல புட் ஆப்ஷன் சைடில். அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட் கேண்டிலே இதுலேயும் நமக்கு என்ட்ரி வந்திருக்கு 9.15 கேண்டிலே. பட் ஆனால் அந்த கேண்டலோட ரேஞ்சு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டில் நமக்கு என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் படியுமே கால் ஆப்ஷன் படி நமக்கு இது என்ட்ரி எது இல்லை. ஓகேங்களா? அதேமாரி 5 மினிட்ஸ் புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன் இதுலேயுமே ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ என்ட்ரி வரும்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான என்ட்ரி இல்லை. நமக்கு இந்த புட் ஆப்ஷன் சைட்லேயுமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் பிரேக் அவுட் என்ட்ரியில் மட்டும் தான் ஒரே ஒரு என்ட்ரி வந்திருக்கு மார்னிங் செக்ஷனில் ஸ்கேல்பிங்க்கு. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் எப்பயுமே நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னாக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஜீரோவில் இருக்கணும். லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எப்பயுமே நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷ்னல் ஆகவே கூடாது. நீங்கள் எமோஷ்னலாகவே ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. ஒன்லி என்ட்ரினா என்ட்ரி, எக்ஸிட்னா எக்ஸிட். ஸோ ரூல் பேஸ்டு நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அந்த ரூல் பேஸ்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த இடத்துல எமோஷ்னலாக ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபெயிலியர் தான் கொடுக்கும். ஸோ நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரினா என்ட்ரி, ஆப்போசிட்டில் எக்ஸிட்னா எக்ஸிட்டு. நீங்கள் ஸ்கேல்பிங் படி என்ட்ரி எடுக்கிற மாதிரி அது ரூல் படி எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷ்னலே இருக்காது, ஜஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.